ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து டிப்ரெஷனை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம். மன அழுத்தத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு கர்த்தர் எப்படி அதுலேருந்து விடுதலை கொடுக்குறார் அப்படிங்கிற காரியத்தில் மோசையை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு யாத்திராகமம் 4வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அப்போ நீ பேச கஷ்டப்படுற இல்லை, அப்போ நான் ஆரோன் உனக்கு கம்பெனியாக தரேன், நீ அவங்ககிட்ட பேசு அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்கிறார். அப்போ 17வது வசனத்தில் சொல்கிறாரு, இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் அப்படிங்கிறார். அப்போ இந்த கோலையே கர்த்தர் இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நீ போய் அங்கே என்னதான் பேசினாலும் ஓ மூலமாக சில அற்புதங்களோ அடையாளங்களோ நடந்தா அவங்க உங்களை பிலீவ் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீ பேசும்போது அவங்க உனக்கு எதிர்த்து பேசினாங்கல்ல, இப்போ நீயா இதை பண்ணலை, ஒரு மனுஷன் இதை செய்யலை, கண்டிப்பாக தேவ தயவுல தான் இவன் பண்ணுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அதாவது இது மோசேக்கு இன்னொரு வேல்யூ அடிஷனாக இருக்கும். அவர் தைரியமாக இப்போ பேசுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் இதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதியான தன்னுடைய மாமா கிட்ட போய் சொல்றாரு, நான் போய் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன்ட்டு. அவர் முழுசா உண்மையே சொல்லலை, இப்படி தேவன் என்ன கொண்டு இஸ்ரவேலை மீட்க போகிறார் அப்படிலாம் சொல்ல. ஏன்னா மோசைக்கு ஒரு பெரிய பிடிப்பெல்லாம் இல்லை, இதெல்லாம் எங்க நடக்க போகுது, சரி சொல்றாரு சரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தன் மாமா கிட்ட ரொம்ப பட்டுப்படாத மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. இப்போதான் நம்ம பார்க்குறோம், பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இத கர்த்தர் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஏன் மோசே அங்கிருந்து ஓடி வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பார்வோன் இவங்க இஸ்ரவேல் ஜனங்க பார்வோன் கிட்ட தான் செய்த தப்பை போட்டு கொடுத்துட்டாங்க, பார்வோன் தன்னை கொலை செய்ய தேடுறான் அப்படிங்கிறதுனால தான் அவர் எகிப்தை விட்டே ஓடினார். அப்ப வெளியரங்கமா பார்க்கும்போது அவர் பார்வோன் கொன்றுவாரோ அப்படின்னு பயந்து ஓடின மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க தேவன் சொன்ன உடனே இது எனக்கு நிம்மதியை தந்தது, இல்ல சந்தோஷத்தை தந்தது அப்படின்னு அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டார். அப்போ மோசையுடைய ரியல் ப்ராப்ளம் பார்வோன் கிடையாது. பார்வோனை எப்படியாவது சந்திக்கலாம், இல்ல பார்வோனை விட்டு விலகி எங்கேயாவது ஒளிந்து கூட வாழ்ந்துடலாம். ஆனா தன்னுடைய ஜனங்கள் மத்தியில வாழ்றது தான் மோசேக்கு ஒரு பெரிய டஃப்பான ஒரு ஆக்ஷனா இருந்தது. எப்போதுமே நம்மளை யாரு காயப்படுத்தினாங்களோ அவங்க மத்தியில நம்ம சகஜமா வாழறது ரொம்ப கடினம். அது மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ்ஸை, மேலும் மேலும் வலி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்மளுடைய செய்கை அவங்களை இவ்வளவு தூரம் காயப்படுத்தி இருக்குன்னு. அவங்க கிட்ட ஓப்பனா பேசவும் முடியாம, தன்னுடைய காயத்தை வெளிக்காட்டிக்கவும் முடியாம, அந்த நிலைமை ரொம்ப பெரிய பாரத்தை அதிகரிக்கிறதா இருக்கும். அப்போ தேவன் இப்ப சொல்லும் போது மோசே இதுக்கு முன்பாகவே மோசே என்ன சொல்லிட்டாரு, நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஒரு காரியம் மோசேக்கு ஒரு பெரிய இதுவாலாம் தெரியல. அதே மாதிரி அவங்க மாமா கிட்ட போய் அவர் முழு உண்மையும் சொல்லல. மேபி அந்த மாமா ரொம்ப நல்ல டைப்புங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் ஞானமிக்க ஆலோசனையை மோசைக்கு கொடுத்து, இப்படிதான் நியாயம் விசாரிக்கணும், நாள் ஃபுல்லா விசாரிச்சா நீயும் சோர்ந்துருவ, ஜனங்களும் சோர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அப்போ மாமனார் மேல ஒரு மரியாதை உள்ள ஒரு நபராகத்தான் மாமனார் நடந்துக்கிட்டார். நம்ம யாக்கோபு பார்க்கும்போது அப்படி அவருடைய மாமா நடந்துக்கல. ஆனா இங்க அப்படிதான் இந்த மாமா, அவருடைய மாமா ரொம்ப நல்ல டைப்பா இருந்தாலும் மோசே தன்னுடைய எல்லா காரியத்தையும் தன் மாமா கிட்ட ஓப்பனா அவன் ஷேர் பண்ணவே இல்லை. மேபி இதுக்கு கூட மோசையுடைய இருதயத்துல எதுக்கு இதெல்லாம், இனி என் லைஃப் இங்கே தான் செட்டில் டவுனு, நான் எதுக்கு இவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவர் நினைச்சாரான்னு தெரியல. ஆனா அவர் தன் மனைவி கிட்ட இந்த காரியத்தை சொல்றாருங்கிறதையும் நம்ம பின்னாடி நம்ம அடுத்து வாசிக்கிற பகுதியில தெரியும். ஏன்னா அவங்க மனைவி அந்த கருக்கான பட்டயத்தை, அந்த கல்லை எடுத்து தன் மகனுடைய நுனித்தோலை எடுத்து போடுறாங்க. அப்போ விருத்த சேதனம்னு ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பண்ணுவாங்க, நம் கணவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஏன்னா மோசே தன் மனைவியும் பிள்ளைகளையும் கூட கூட்டிக்கிட்டே எகிப்துக்கு போறாரு. அப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவே கொடுக்காம கூட்டு போயிருக்க மாட்டாரு. மாமாக்கு கூட இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மனைவிக்கு கண்டிப்பா இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் கூட்டு போயிருக்கிறார். அப்போ அவர் தன்னுடைய இருதயத்தை
எல்லார்கிட்டயும் வெளிப்படுத்தல. தனக்கு ரொம்ப நெருங்கின தன் மனைவி கிட்ட மட்டும் தான் அவர் வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் தேவன் சொல்றாரு, நீ வந்து ஆரோனுக்கு வாயா இருப்ப. அப்போ நீ வந்து ஆரோனுடைய வாய்க்கு நீ தேவனா இருப்ப அப்படின்னு சொல்றார். அப்போ வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நிர்ணயம் பண்ணின வார்த்தை தான் வாயிலிருந்து வெளியே வரும். அப்போ நம்ம இருதயத்துல யாரு நம்ம ஆளுகை செய்யறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், நம்ம வாயிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசேக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அவர் ஃபீல் பண்ணது வந்து தன்னுடைய நாவை எப்படி பயன்படுத்தணும்னு மோசேக்கு தெரியவே இல்லை. அப்போ தேவன் என்ன சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னை நான் நடத்துறேன்னு. பொதுவா இந்த ரொம்ப வலியில இருக்கிறவங்க ஒண்ணு ரொம்ப பாலிஷ்டா பேசுவாங்க, இல்ல ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, இல்ல ரொம்ப அரகண்டா நடந்துப்பாங்க. இது 3ல ஏதாவது ஒரு கேட்டகரியில இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய நாவு தான் அவங்களுக்கு எதை வெளிப்படுத்தும்னா அவங்க இருதயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். ஏன்னா எப்போதுமே பாலிஷ்டா பேச முடியாது இல்லையா? ஆனா சிலர் எப்போதுமே பாலிஷ்டா பேசுவாங்க, எப்போதுமே கடுகடுன்னு இருக்க முடியாது, ஆனா இருப்பாங்க. எல்லா சூழ்நிலையிலும் அமைதி காப்பாங்க. இதுவும் நார்மலா எல்லாராலையும் செய்ய முடியற காரியம் இல்லை. அப்போ கர்த்தர் இந்த இடத்துல மோசேக்கு முதல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கறது, நான் வந்து உனக்கு ஆரோனை கொடுக்குறேன். ஏன்னா நீ ஆரோன் கிட்ட கம்ஃபர்டபுளா இருக்க, ஆனா மொத்த ஜனங்கள்கிட்டயும் நீ கம்ஃபர்டபுளா இல்லை. அதனால நான் உனக்கு ஆரோனை கொடுக்குறேன். நீ ஆரோன் கிட்ட ஓப்பனா பேசு, ஆரோன் உனக்காக எல்லாத்தையும் பேசட்டும் அப்படின்னு. இப்ப நம்ம லைஃப்லயும் கர்த்தர் அப்படிதான் சில ஆரோன்களை நமக்கு கொடுத்திருப்பார். நீங்க சில ரொம்ப அப்பாவியான மனைவிக்கு பாருங்க, நல்ல ஆளுகை திறமிக்க நல்ல ஞானமிக்க ஒரு கணவரை கொடுப்பார். இதே இது ரொம்ப சாந்தமான ஒரு கணவருக்கு பாருங்க, எல்லாவற்றையும் பேசி சமாளிக்கத்தக்கதாக ஒரு மனைவியை வந்து தேவன் கொடுப்பார். இதே இது 2 வீட்டிலேயே சகோதர சகோதரிக்குள்ள பாருங்க, நம்மளே சொல்லுவோம், மூத்த பிள்ளை ரொம்ப அப்பாவி, 2வது பிள்ளை ரொம்ப வாலு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்ப நார்மலாவே இந்த பேரிங்க தேவன் எல்லா இடத்துலயுமே அனுமதிக்கிறார். இது வந்து அவங்க லைஃப் லாங்கா ஆரோனுடைய துணையிலேயே மோசே இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, ஆனா ஒரு லைஃப்ல ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க ஸ்டேபிள் ஆகுறதுக்கு இப்படிப்பட்ட ஆரோன்களை தேவன் வந்து ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கொடுக்கிறார். ஏன்னா இவங்களை தனியா விட்டோம்னா ஆளுகை திறமிக்க இல்ல சில தவறான மனிதர்கள் இவங்களை வந்து ரொம்ப மிதித்து ரொம்ப காயப்படுத்தக்கூடும். அதனாலேயே இவங்களை சுற்றி இப்படிப்பட்ட நபர்களை கொடுத்து நல்ல திறம்பட இவங்களை வந்து நேர்த்தியா நடத்துறதுக்கு கர்த்தர் உதவுவார். நமக்கு தெரியும் இல்லையா, மோசையோடைய லைஃப் எப்போதுமே ஆரோனுடைய வார்த்தையிலே இல்லை, தேவன் கிட்ட முகமுகமா பேசுறதா இருக்கட்டும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மோசையே ஓப்பனா பேசுகிற அளவுக்கு தேவன் அவரை மாற்றுறாரு அப்படிங்கிறத நமக்கு வேத பகுதியில தெரியும் இல்லையா? அப்போ உங்க தேவன் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் காயப்பட்ட மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலான காரியத்தை செய்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விடுதலை தருகிறார். ஒரே நாள்ல மனமாற்றம் இல்ல, நீ போ நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு தேவன் சொன்னாலும் மோசையுடைய இருதயத்துல இருக்கிற அந்த தயக்கத்தை தேவன் புரிஞ்சுக்கிட்டு, சரி உன் வாயா நான் தாரேன், நீ எல்லாவற்றையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிற, இந்தா உனக்கு கோலை தாரேன், இந்த அடையாளங்கள்லாம் நீ செய்யி. இப்படி மோசே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அந்த இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாரு பாருங்க, இந்த குடும்பம் போதும், இந்த ஃபேமிலி லைஃப், இந்த ஒரு மீதியான லைஃப் போதும்னு நினைக்கிறாரு பாருங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவரை எதுக்காகவே நிஜமா படைத்தாரோ, எதுக்காக எல்லா குழந்தைகளும் மறிக்கும் போது இவரை தேவன் பாதுகாத்தாரோ, அந்த ஒரு பணிக்காக தேவன் வந்து மோசையை பயன்படுத்துகிறார். எவ்வளவு எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே ஜீவனோடு இருக்கிறோம். ஜீவனுள்ள நமக்கு தேவன் தந்த திட்டம் என்னன்னு தெரியுமா? நிறைய நேரத்துல வருத்தத்துல நம்ம திட்டத்தெல்லாம் மறந்துடுவோம், தேவனையே மறந்துடுவோம். நம்மளை காயப்படுத்தின மனிதர்களுடைய நினைப்பு மட்டும் இறுதி வரைக்கும் நம்ம இருதயத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிற கடவுளை பத்தின நினைப்பு நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கிறது இல்லை. ஏன்னா நன்றிங்கிறது அது வந்து அப்படி தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா காயம், வருத்தம், வலிங்கிறது நம்மளே நினைக்காம நம்ம இருதயத்துல அப்படி கண்டினியூ ஆக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து மோசையே தேவன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா நடத்தி, அப்போ நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மோசையுடைய செயல்கள் மாறினதை நம்ம இனி பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.